வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆர்வமாக நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சி நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர், நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரே, நீர் உடைய வார்த்தையிலே சொல்லி இருக்கிறீர், எங்கே 2-3 பேர் உம்முடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே வாசமாய் இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் இருக்கிற உடைய வல்லமையான பிரசன்னத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானோட பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடுகிற உடைய தாசர்களையும், இசைக்கருவிகளை வாசிக்கிற உடைய தாசர்களையும் உடைய அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. ஆண்டவரே, தேவ பிரசன்னம் இந்த இடம் முழுவதையும் ஆண்டவர் நிரப்பட்டும், மக்களை நிரப்பட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஊழியம் செய்வீராக. துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த காலை ஆராதனைக்கு உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம மத்தியில் 3 இந்தி சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக முதல்ல இந்தியில் ஒரு பாடலை நான் பாட வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகவே நம்ம இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். தெரிந்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க. करो धन्यवाद अपरी दिल से, करो धन्यवाद उस ईश्वर का, करो धन्यवाद दिया है उसने अपना पुत्र यीशु ख्रीस्त। करो धन्यवाद भरी दिल से, करो धन्यवाद उस ईश्वर का, करो धन्यवाद दिया है उसने अपना पुत्र यीशु ख्रीस्त। आरब बोलो निर्बल मैं बलवान, बोलो निर्धन मैं धनवान। ईश्वर ने जो हमारे लिए है किया, आरब बोलो निर्बल मैं बलवान, बोलो निर्धन मैं धनवान। ईश्वर ने जो हमारे लिए है किया, करो धन्यवाद, करो धन्यवाद, करो धन्यवाद। तेरे प्रेम के लिए करो धन्यवाद, तेरी कृपा के लिए करो धन्यवाद, तेरे प्रेम के लिए करो धन्यवाद, तेरी कृपा के लिए करो धन्यवाद, करो धन्यवाद, करो धन्यवाद। Hallelujah. God bless you. ஹல்லேலூயா. இன்று குருத்தோலை ஞாயிறு அனுசரிக்கப்படுகிறது. இயேசு சிலுவையிலே பாடுகளை அனுபவிப்பதற்கு முந்தைய வாரம் இதை கொண்டாடினார்கள். இயேசு சிலுவையில் சத்ருவை மிதித்தார், கட்டுகளை அறுத்தார், சாபங்களை முறித்தார்.
நம்முடைய எல்லா நோய்களையும் அவர் மாற்றி போட்டார். புது பலனை அவர் நமக்கு தந்துவிட்டார். நாம் செய்யும் விண்ணப்பங்களை கேட்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். கேட்பது மாத்திரமல்ல, கேட்டு அவை எல்லாவற்றிற்கும் கிருபையாய் பதிலளிக்கும் தேவனாய் அவர் இருக்கின்றார். அநேகமாயிரமான வாக்கு தத்தங்களை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு தத்தங்களை கொடுத்தது மட்டுமின்றி அவைகளை நிறைவேற்றி முடிக்கவும் செய்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட இந்த நல்ல தேவனை இந்த காலை வேளையிலே நாம் கரங்களை தட்டி இந்த நாளை நாம் கொண்டாடி பாடுவோம். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை பாடு. ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 பாடு. ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. சத்துருவை மிதிப்பார், எதிரி அடங்குவார், இயேசுவே ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார், சத்துருவை மிதிப்பார், எதிரி அடங்குவார், இயேசுவே ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். நீயோ கரங்களை அசைத்து துதித்து கொண்டிரு, நீயோ கரங்களை அசைத்து துதித்து கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே பாடு. ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 பாடு. ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றினார், புது பலன் தருவார், கட்டுகளை அறுத்தார், சாபங்களை முறித்தார், வேதனையை மாற்றினார், புது பலன் தந்தார். நீ
நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு. நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடித்தார். விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு. நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. 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 கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஜெயம் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் நன்றி பலிகளை செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நீதியின் கரத்தினால் நம்மை தாங்கி நடத்துகிறவராய் அவர் இருக்கிறார். அவரே நம்முடைய பலன். கர்த்தரே என்னுடைய பலன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவரே நம்முடைய பலனாய் இருக்கிறார். அவர் நமக்கு ஆயிரமான அற்புதங்களை செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக அதிசயங்களை அவர் செய்திருக்கிறார். யுத்தத்தில் வல்லவராய் அவர் இருக்கிறார். அவர் நம்மை மீட்டெடுத்த மீட்பராய் இருக்கிறார். ஆயிரமான நன்மைகளை அவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்முடைய நம்பிக்கையின் தேவனாக இருக்கிறார். வார்த்தையை அனுப்பி நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்குகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். இரக்கம் நிறைந்தவராய் இருக்கிறார். நம்மை எப்பொழுதும் காக்கின்ற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையிலே அவரை நாம் போற்றி பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு நாம் நன்றி பலிகளை செலுத்துவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியாய் முழக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியாய்
உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்தினார். நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்தினார். கர்த்தரே என்பலன் எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என்பலன் எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே. ஆனந்த துணியார் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே. ஆனந்த துணியார் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே. ஆனந்த துணியார் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே. ஆனந்த துணியார் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவன் நீ, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவன் நீ, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே வாதை நீக்குவார். வார்த்தையை அனுப்பியே வாதை நீக்குவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவன் நீ, உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவன் நீ,
ஆண்டவர் என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துணியால் உயர்த்துவேன். 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 ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். நம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். நம் தேவன் மிகவும் அழகுள்ளவர். அவர் 10,000ங்களில் சிறந்தவர். நம்முடைய ஆத்தும நேசரவர். பழுதற்ற இரத்தம், தேவ ஆட்டுக்குட்டி. நம்முடைய உறவுகள் பிரிந்து போனாலும், நம்முடைய நண்பர்கள் நம்மை விட்டு நம்மை வெறுத்து ஒதுக்கி தள்ளினாலும், நமக்கு துணையாக இருப்பவர் நம்முடைய தேவன். அவருடைய அன்பு மகா பெரியது. மற்ற எல்லா அன்பை காட்டிலும் மிகவும் ஆழமான அன்பு. அந்த அன்பு அகாப்பே அன்பு என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய துன்பத்திலே அவர் நம்மை தாங்குகிற தேவனாய் இருக்கின்றார். ஒருவேளை வியாதியின் படுக்கையிலே நீங்கள் இருக்கலாம். மருத்துவர்களால் கைவிடப்பட்டிருக்கலாம். நம்பிக்கையை இழந்து போயிருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் பரிகாரியாய் இருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நம்மை குணமாக்குகிற தேவனாய் அவர் இருக்கின்றார். நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். அவர் நம்முடைய மருத்துவர், நம்முடைய பரிகாரி. யெகோவா ராப்பா, குணமாக்குகிற கர்த்தர். நம் நோய்களை சுமந்த இயேசுவை நாம் இந்த காலை வேளையிலே உயர்த்துவோம். சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, பழுதற்ற இரத்தமே, தேவாட்டு குட்டியே. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, பழுதற்ற இரத்தமே, தேவாட்டு குட்டியே. அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், 10,000ங்களிலும்
பிறந்தவரே ஓசன்னா. உன்னத தேவனே ஓசன்னா. தாவீதின் மைந்தனே ஓசன்னா. உன்னத தேவனே ஓசன்னா. தாவீதின் மைந்தனே. உறவுகள் பிரிந்த போதிலும் நண்பன் என்னை வெறுத்த நாளிலும் துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. உறவுகள் பிரிந்த போதிலும் நண்பன் என்னை வெறுத்த நாளிலும் துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்குமென் மணவாளரே. துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்குமென் மணவாளரே. ஓசன்னா. உன்னத தேவனே ஓசன்னா. தாவீதின் மைந்தனே ஓசன்னா. உன்னத தேவனே ஓசன்னா. தாவீதின் மைந்தனே. வியாதியின் படுக்கையிலே நம்பிக்கை இழக்கையிலே தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே. வியாதியின் படுக்கையிலே நம்பிக்கை இழக்கையிலே தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே. பரிகாரியே பரிகாரியே என் நோய்கள் சுமந்த இயேசுவே. 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 இயேசுவே எங்கள் பரிகாரியே. பரிகாரியே பரிகாரியே என் நோய்கள் சுமந்த இயேசுவே. பரிகாரியே பரிகாரியே என் நோய்கள் சுமந்த இயேசுவே. ஓசன்னா. உன்னத தேவனே ஓசன்னா. தாவீதின் மைந்தனே ஓசன்னா. உன்னத தேவனே ஓசன்னா. தாவீதின் மைந்தனே.
ரோஜாவே என் ஆத்தும நேசரே பழுதற்ற ரத்தமே தேவாட்டு குட்டியே சாரோனின் ரோஜாவே என் ஆத்தும நேசரே பழுதற்ற ரத்தமே தேவாட்டு குட்டியே அழகுள்ளவர் நீ அழகுள்ளவர் 10,000ங்களிலும் சிறந்தவரே அழகுள்ளவர் நீ அழகுள்ளவர் 10,000ங்களிலும் சிறந்தவரே துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்குமென் மணவாளரே துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்குமென் மணவாளரே பரிகாரியே பரிகாரியே என் நோய்கள் சுமந்த இயேசுவே பரிகாரியே பரிகாரியே என் நோய்கள் சுமந்த இயேசுவே ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா தாவீதின் மைந்தனே ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா தாவீதின் மைந்தனே ஹல்லேலூயா. நம்மை கண்மணி போல காக்கின்ற தேவன், கழுகு சுமப்பது போல சுமந்து நம்மை காத்து வழி நடத்துகிற தேவன், சிலுவையிலே நம்மை மீட்டெடுத்த தேவன், அவருடைய சிறகுகளினாலே நம்மை மூடி பாதுகாக்கிற தேவன் அவர். பரிசுத்தமான அந்த தேவனை இன்னும் ஒரே ஒரு பாடலை பாடி நாம் ஆராதிப்போம். யோசனையில் பெரியவரே, செயல்களிலே வல்லவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை, யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை, ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா,
ஆராதனை ஓசானா. உன்னத தேவனே ஓசானா ஓசானா ஓசானா. சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை ஓசானா. உன்னத தேவனே ஓசானா ஓசானா ஓசானா. வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை. ஒளி வீசோ விடி வெள்ளியே ஆராதனை ஆராதனை ஓசானா. உன்னத தேவனே ஓசானா ஓசானா ஓசானா. தேடி என்னை காண்பவரே ஆராதனை ஆராதனை. தினந்தோறும் தேற்றுபவரே ஆராதனை ஆராதனை ஓசானா. உன்னத தேவனே ஓசானா ஓசானா ஓசானா. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பாவங்களை மன்னித்தவரே ஆராதனை ஆராதனை ஓசானா. உன்னத தேவனே ஓசானா ஓசானா ஓசானா. உறுதியான அடித்தளமே ஆராதனை ஆராதனை. விலையுயர்ந்த ஓலை கல்லே ஆராதனை ஆராதனை. விலையுயர்ந்த ஓலை கல்லே ஆராதனை ஆராதனை ஓசானா. உன்னத தேவனே ஓசானா ஓசானா ஓசானா. யோசனையில் பெரியவரே
ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை சானா உன்னத தேவனே ஓசானா 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 ஓசானா. ஆமென் ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீர் யோசனையில் பெரியவராயிருக்கிறீர். எங்களுக்கு ஆலோசனைகளை சொல்லி எங்களை வழி நடத்துகிற தேவனாய் நீர் இருக்கிறீர் அப்பா. நீர் எங்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உங்களுடைய சிலுவையிலே எங்களுடைய பாவ சாப ரோகங்கள் எல்லாவற்றையும் நீர் சுமந்து தீர்த்தீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. கண்மணி போல நீர் எங்களை காத்து கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஒரு தாய் தேற்றுகிறது போல எங்களை தேற்றுகிறவரா, ஒரு தகப்பன் சுமப்பது போல எங்களை சுமக்கிறவரா அப்பா. நீர் எங்களை வழிநடத்தி வருகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே இந்த ஆராதனை நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடினபடியா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இதோ இப்பொழுதும் கூட ஆண்டவரே வார்த்தையின் வேளையை நீர் ஆசீர்வதிப்பீராக. வார்த்தையை பேசுகிற தாசனை மறைத்து ஆவியானவர் தாமே நீர் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமையுள்ள வார்த்தைகளாய் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது ஔஷதமாய் இருக்கட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, ஆமென். நன்றியோடு துதிக்கிறோம். மீதியான வேளையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். துதி கன மகிமை மேன்மை அவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாம் கரங்களிலே காணிக்கையும் தசம பாகத்தையும் எடுத்துக்கொள்வோம். அறிக்கையிட்டு கொடுப்போம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறேன் ஆண்டவரே. என்னிடத்தில் உள்ளதெல்லாம் நீர் கொடுத்தவை. ஆகவே உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைப்பதால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவும் இருக்காது. ஏனென்றால் நீர் என்னுடைய மெய்ப்பராய் இருக்கிறீர். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் செழிப்பும் நிரம்பி ஓடுதலும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்பதை விசுவாசிக்கிறேன். ஆகையால் உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். ஆமென். பிரியமானவர்கள், நாம் விதைக்கிறதான நேரத்தில் சங்கீத புஸ்தகத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்போம். சங்கீதம் 22:1 நான் வாசிக்கிறேன். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதி இல்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமா இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்றார்கள். பிரியமானவர்களே, இந்த வேத பகுதி எதை குறிக்கிறது அப்படின்னா, கல்வாரி சிலுவை
அங்கே நடக்கிற ஒரு காரியத்தை இந்த சங்கீதம் ஒரு தீர்க்க தரிசனமாய் சொல்லப்படுகிற சங்கீதம், தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். இதை தாவீது எழுதுகிறார். தாவீதுடைய காலகட்டத்தில் சிலுவை மரணம் என்பது இல்லவே இல்லை. அதாவது சிலுவையை பற்றி ஒரு எந்தவித காட்சியும் அவங்களுக்கு இல்லை. ஆனால் கல்வாரி சிலுவையில் என்ன மாதிரியான ஒரு காரியம் நடைபெற போகிறது என்பதை தாவீதினுடைய காலகட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர் தாவீதின் மூலியமாக இதை எழுதுகிறார். அதாவது கல்வாரி சிலுவை மரணம் என்பது ரோமர்கள் காலத்தில், இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் வந்த ஒரு மரணம் கல்வாரி சிலுவை என்பது. ஆனால் அந்த காலகட்டத்துக்கு நூற்றுக்கணக்கான காலங்கள் முன்பே தாவீது இந்த கல்வாரி சிலுவையில் இயேசுவை குறித்து எழுதுகிறார். ஆகவே தான் முதல் 2 வசனத்தில் எழுதுகிறார் பாருங்க, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர். என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர், இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதலில்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாக இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். முதல் 2 வசனம் சொல்லுகிறது, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற வார்த்தையை கல்வாரி சிலுவையில் இயேசு பயன்படுத்தினதை நம்ம பார்க்குறோம். ஏன் அவர் கல்வாரி சிலுவையில் அவர் கைவிடப்பட வேண்டிய அவசியமாக இருந்தது அப்படின்னா, நம்மை மீட்கும்படி நம்முடைய ஸ்தானத்தில் அவர் கல்வாரி சிலுவைக்கு வர வேண்டியதாக இருந்தது. நம்மை மீண்டும் தேவனுடைய ராஜ்யத்தில், அவருடைய சமூகத்தில், அவருடைய பிரசன்னத்தில் சேர்க்கும்படி இயேசு கைவிடப்பட்டார். அதாவது தேவனுடைய குமாரன் பிதாவுடைய வீட்டில், பிதாவோடு நல்ல ஒரு உறவில், அவருடைய ஐக்கியத்தில், அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய மகிமையில் இருந்த தேவன் நமக்காக அதை எல்லாத்தையும் விட்டுட்டு கல்வாரி சிலுவைக்கு வர வேண்டியதாக இருந்தது. பிதா கைவிட வேண்டியதாக இருந்தது. என்ன கேட்டால், அவர் கல்வாரி சிலுவையில் கதறார் இயேசு. அந்த மரணத்தின் மூலமாக பிதா ஒருபோதும் உதவி செய்ய முடியாத நிலைக்கு போயிட்டார். முகத்தை திருப்பி கொண்டார். ஏன்னா நம்முடைய முகத்தை அவருடைய முகத்துக்கு நேராக திருப்பும்படி கல்வாரி சிலுவையில் இயேசுக்கு நேராக அவருடைய முகங்கள் திறப்பப்பட்டது. ஆகவே இப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டியதாக இருந்தது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமல் ஏன் தூரமாக இருக்கிறீர். 3ஆம் வசனம் பாருங்க, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாக இருக்கிற தேவரீரே பரிசுத்த. நம்முடைய கர்த்தர் ஒரு பரிசுத்த தேவனாக இருக்கிறார். அவரோடு உறவு கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய ரூபம், அவருடைய சாயலின்படி மனுஷன் உண்டாக்கப்பட்டான். ஆவியின் ரீதியில் ஆவி மனுஷன், இன்னர் மேன். ஆனால் பாவம் செய்யும் பொழுது உறவு துண்டிக்கப்பட்டு தேவனோடு ஒரு உறவு இல்லாமல் போயிடுச்சு பாருங்க. அந்த உறவை புதுப்பிக்கும்படி தான் இயேசு கல்வாரி சிலுவைக்கு வந்தார். தொடர்ந்து அப்படியே நீங்கள் வாசித்தீங்கன்னா கல்வாரி சிலுவையில் என்ன வார்த்தைகள் உபயோகப்பட இருக்கிறதோ அது அப்படியே தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கு பாருங்க. 5ஆம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். 6ஆம் வசனம் வாசிக்கணும் பாருங்க. நானும் ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிற எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, இந்த வார்த்தையெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு. கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமா இருக்கிறாரே, இப்போது இவனை மீட்டு விட்டும் என்றார்கள். இந்த வார்த்தையெல்லாம் அப்படியே மத்திய எழுதின சுவிசேஷத்தில் மத்தேயு அப்படியே கோட் பண்றாரு. மத்திய எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. இதே வசனத்தை, அதே வார்த்தைகளை பயன்படுத்தி பாருங்க. அந்த வழியை நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி பாருங்க. அதே வார்த்தையை தாவீது அங்க எழுதுறாரு பாருங்க. அதே வார்த்தையை மத்தேயு இங்க கோட் பண்ணுகிறார். தலையை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்போது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம்.
அவரை பாருங்க, அவரை தூஷிக்கிறாங்க, அவரை கிண்டல் பண்றாங்க. இதே வார்த்தை தான் நாங்க எழுதப்பட்டிருக்குது. என்னன்னா அவரை அவமதிக்கிறாங்க, அவரை பார்க்கிறவரெல்லாம் பரியாசம் பண்ணுகிறார்கள், உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி. அதே வார்த்தை தான் மத்திய அங்க கோட் பண்ணப்படுகிறார். இதையெல்லாம் எதற்காக கல்வாரி சிலுவையில் இப்பேற்பட்ட ஒரு வார்த்தையை பயன்படுத்தப்படுகிறது? இப்பேற்பட்ட மரணம் ஏன் கல்வாரி சிலுவையில் நடைபெற வேண்டும் என்பதை நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன், எதற்காக கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் நமக்காக மரிக்க வேண்டியது அவசியமாக இருந்தது? நம்முடைய தேவன் ஒரு அன்பின் தேவன் பாருங்க. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், ஆனால் அவருடைய தயவு, அவருடைய கிருபை, அவருடைய அன்பு 1000 தலைமுறை மட்டும் நீடிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை காண்பிக்கும்படி நம்முடைய தேவன் இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர், அன்புள்ளவர், நம்ம மீது நல்ல ஒரு பாசத்தை வைத்திருக்கிறவர், நம்மளே நினைத்து கொண்டிருக்கிறவர். ஆகவேதான் கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்காக பலியிட வேண்டியதா இருந்தது. நியாயப்படி பார்த்தோன்னா தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்ச நம்ம தான் அவமதிக்கப்பட்டிருக்க வேண்டும், நம்மளை பார்த்து தான் பரியாசம் பண்ணியிருக்க வேண்டும், தலையை துலுக்கியிருக்க வேண்டும், அவமானங்கள், நிந்தைகள் நம்மை நோக்கி வந்திருக்க வேண்டும். ஆனால் அது எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் நமக்காக அவர் அந்த இடத்தை எடுத்துக்கொண்டு நமக்கு வர வேண்டிய ஆக்கினி தீர்ப்பு, தண்டனைகள், குற்றங்கள் எல்லாமே அவர் எடுத்துக்கொண்டார். இந்த உலகம் பாருங்க, ஒரு தப்பு செஞ்சாலே குற்றப்படுத்துகிறது. ஆனா குற்றப்படுத்துகிறவன் பிசாசு. ஆனா இந்த உலகங்கள் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளும் எப்பேற்பட்டவர்களா இருக்கிறார்கள் அப்படின்னா, ஒரு சின்ன தவறு செஞ்சாலும் என்ன பண்றாங்கன்னா குற்றதான் படுத்துகிறார்கள். இப்படி தப்பு பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு. இது எல்லாம் பிசாசுடைய எண்ணங்கள் குற்றப்படுத்துகிறது. ஆனா தேவன் ஒருபோதும் குற்றப்படுத்துகிறவர் அல்ல. அவருக்கு நல்லா தெரியும் பாருங்க. ஏன்னா அவர் ஒருபோதும் நம்முடைய பாவத்தை, அக்கிரமத்தை என்றென்றும் நினைப்பதில்லை. ஏன்னா அவர் நினைக்கிறது எல்லாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பலி, ரத்தம், அதை நினைக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள இப்ப நம்ம பார்க்கிறாரு. இந்த உலகம் ஒரு மனுஷனை ஒரு தப்பு செஞ்சுட்டா அப்படியே பயங்கரமா கேலி செய்து பரியாசம் பண்ணுகிறது பாருங்க. கிறிஸ்தவர்களே அதை செய்கிறார்கள். நான் சொல்றேன், அது பிசாசுடைய எண்ணம், தேவனுடைய எண்ணம் அது ஒருபோதும் கிடையாது. ஏனென்றால் அவர் நமக்காக வெட்கத்தை ஏற்றுக்கொண்டார், குற்றத்தை ஏற்றுக்கொண்டார், அவமானத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இப்ப நம்ம தலையை நிமிர்ந்து நடக்க முடியுங்க. இப்போ இது எல்லாமே ஏன் நடந்தது அப்படின்னா, நமக்காக கல்வாரி சிலுவையில் நடந்தது. இதை நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அது அப்படியே நடக்கும் பாருங்க. நம்ம என்ன பண்ணணும்னா இயேசுவை மட்டும் நம்ப வேண்டும். இயேசுவை நம்பும் பொழுது அவர் செஞ்ச கிருபைகள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் பாருங்க. சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கும். ஆகவேதான் அவருடைய ஸ்தானத்தில் இப்போ நம்மை பார்க்கிறார், கிறிஸ்துவுக்குள்ள நம்மை இப்போ பார்க்கிறார் பாருங்க. அப்போ இப்போ நம்முடைய நிலைமை இன்னைக்கு எப்பேற்பட்டதா இருக்குது அப்படின்னா, இப்போ மன்னிக்கப்பட்டிருக்கிறோம், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனால, இந்த இயேசுனால நாம் இப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். இப்போ அவருடைய வீட்டில் அவருடைய பிள்ளைகளை நாம் இப்போ சேர்க்கப்பட்டிருக்கிறோம். நம்ம மீது எந்த விதமான ஆக்கினி தீர்ப்பும் இப்போ இல்லை. அதை நம்ம உறுதியாக அறிக்கையிட வேண்டும் பாருங்க. இந்த கல்வாரி சிலுவையை பார்க்க வேண்டும், சூழ்நிலையை பார்க்கக்கூடாது, பாவ உணர்வை பார்க்கக்கூடாது, பழைய நினைவுகள் பார்க்கக்கூடாது. புதியவைகளை அவர் செய்கிறவராக இருக்கிறார். இப்போ எல்லாம் புதியதாக இருக்கிறது. கிறிஸ்துக்குள்ள நம்ம புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். ஆகவேதான் இப்பேற்பட்ட ஒரு அவமானம், இப்பேற்பட்ட ஒரு நிந்தை கல்வாரி சிலுவையில் அவர் பட வேண்டியதாக இருந்தது. எதற்காக? நமக்காக. நாம் தலையை துர்க்கும்படி, நாம் தலை நிமிர்ந்து நடக்கும்படி. பாருங்க, பாவம் செஞ்ச பிறகு குற்ற உணர்வு வந்துடும். குற்ற உணர்வு வந்த பிறகு நம்முடைய முகத்தில் சந்தோஷம் இருக்காது, அவமானம் வந்துடும். என்ன பண்ணுவோம்னா தலை குனிஞ்சிக்கிட்டே போவோம் பாருங்க. சமாதானம் கெட்டு போயிடும், சந்தோஷமா இருக்க முடியாது. ஆனால் அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அந்த குற்றங்கள், தலை குனிவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, சமாதானம் இன்மை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அப்படின்னு தான் கல்வாரி சிலுவையில் இவர் அதை ஏற்றுக்கொண்டார்.
இப்போ நம்ம தலை நிமிர்ந்து நடக்க முடியும், சமாதானமா இருக்க முடியும். இப்போ நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த உணர்வு, அந்த ஒரு தைரியத்தோடு விசுவாசமா நம்ம இருக்க வேண்டும். ஆகவேதான் இப்பேற்பட்ட ஒரு காரியங்கள் கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்காக செய்ய வேண்டியதா இருந்தது. இன்னைக்கு நம்ம தைரியமா இருக்கலாம், சமாதானமா இருக்கலாம். ஏனென்றால் அவர் நம்முடைய இடத்துல இருக்கிற தண்டனை, ஆக்கினி, தீர்ப்பு எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டார். இப்போ நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார். இப்போ நம்ம தைரியமா இருக்கலாம் பாருங்க. நம்முடைய கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அந்த உணர்வு நமக்கு இருக்கணும் பாருங்க. ஆமென். நம்முடைய கர்த்தர் நல்லவர், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேங்க்யூ. நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். நம்முடைய இருதயங்களிலே நம்முடைய கரங்களை வைத்து இந்த விசுவாச அறிக்கையை செய்வோம். தேவன் எனக்கு பலத்த அரணானவர். அவர் என் வழியை செவ்வைப்படுத்துகிறார். இனி நான் தீங்கை காண மாட்டேன். என் எல்லா தேவைகளும் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், அவர் வார்த்தை ஒருபோதும் ஒழியாது. என்மேல் அவருடைய கிருபை மிகவும் பெரியதாக இருக்கிறது. தீங்கு நாளில் எங்களை தமது கூடார மறைவில் மறைத்து வைத்துக் கொள்வதற்காக ஸ்தோத்திரம். என் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை உமக்கு பயந்தவர்கள் மேலும், உம்முடைய நீதி அவர்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் என்றென்றைக்கும் உள்ளதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். நம் அனைவரும் உட்காருவோம். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை ஆராதனை காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை நம்முடைய சபையிலே நடைபெறும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் பரிந்து பேசும் ஜெபம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். புதன்கிழமைகளிலே மாலை ஆராதனை மாலை 7 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை வாக்குத்தத்த ஆராதனை நம்முடைய சபையிலே நடைபெறும். காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. 2வது ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருவிருந்து ஆராதனை நடைபெறும். 2வது சனிக்கிழமைகளிலே வாலிபர் கூட்டம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். 3வது சனிக்கிழமைகளிலே மகளிர் கூட்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். கடைசி சனிக்கிழமைகளிலே துதி ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். இந்த கூட்டங்கள் யாவற்றிலும் சபை மக்கள் யாவரும் வந்து கலந்து கொள்ளும்படி மிகவும் அன்புடன் அழைக்கிறோம்.